Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு. பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு கோட்டை கட்டி சேர்த்து எடுக்க வேண்டியதானே. பட்ஜெட் இருந்தா பேன் இந்தியா ஆவறது இல்ல. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் காந்தாரா. அது பேன் இந்தியா. திருஷ்யம் பேன் இந்தியா. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் சொல்லலாமா பேன் இந்தியா புஷ்பக். அது ரியல் பேன் இந்தியா. It is always about content actually. Content star na create பண்றது. Star cannot create content இல்லையா. சில டைம்ல கொஞ்சம் ஏதோ ஒரு ஐடியா வரல, ஏதோ பண்ணணும்னு நான் டைரக்ஷன் பண்றது இல்ல. இன்பிட்டு நான் ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதார உள்ளே வந்தா அதுக்காக நான் கொஞ்சம் பண்ணி இது டச் ஆகுறது, இது பண்ணலான்னுட்டு ரிஸ்க் எடுக்கலான்னுட்டு ஒரு கான்பிடன்ஸ் வருது இல்லையா. அப்போ கேப் கொடுத்துட்டு இதை எடுக்கிறேன். ஜெயிலரு அப்பா இது யோசிச்சு பிதாமகன், தளபதி எல்லாம் மணிரத்னம் சார் படம், சங்கர் சார் படம் ரொம்ப இருக்கு. இப்ப பண்ண வைக்கிறது என்ன ரஜினிஷ் லோக்நாத் சார் படம் 90s அதெல்லாம் யோசிச்சு பண்றது. ஆனா இப்ப அதை பார்க்கும் போது என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, கிண்டல் எல்லாம் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அது? அப்படி இல்ல, அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில குறிப்பா அந்த இண்டஸ்ட்ரியை பெருமை சேர்க்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்படி கன்னட இண்டஸ்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நீங்க. தேங்க்யூ. சொல்லுவாங்கல்ல சார், இப்போ தமிழ்ல எடுத்தா ஒரு நாயகன் எந்த மாதிரி ஒரு கல் பிலிமோ, தளபதி எந்த மாதிரி ஒரு கல் பிலிமோ, கன்னட இண்டஸ்ட்ரியில ஓம் அந்த மாதிரியான ஒரு படம் சொல்லுவாங்க. ஈவன் சிவராஜ்குமார் சார் நான் இன்டர்வியூ எடுக்கவும் கூட அவரு டக்குன்னு சொன்ன விஷயம் அதுதான், அந்த படம் என்னோட மொத்த கரியரே வேற மாதிரி ஆக்கிடுச்சு. So you have the capability. இங்க எப்படி டி ராஜேந்தர் சார், ஐ திங்க் யூ அவர் கிட்டத்தட்ட ஒரு 9 விஷயம் அவரே பண்ணுவார் படத்துல. நீங்க வந்து கன்னட இண்டஸ்ட்ரியில அப்படிதான் ஒரு 4-5 அவ்வளவுதான். நீங்க 4 உங்க எடுத்து பார்த்தா ஒரு 6-7 இருக்கு. சோ அந்த அளவுக்கு நீங்க இப்போ இவ்வளவு ஒரு பெரிய படம் நடிச்சிருக்கீங்க, ஆல்சோ டைரக்ட் பண்றீங்க. உங்களுக்கு எப்பாச்சும் ஓகே நம்ம ஏன் ஒரே நேரத்துல ரெண்டுமே பண்ணணும், ஏதாச்சும் ஒண்ணு ஹேண்டில் பண்ணலாம் அப்படிலாம் தோணி இருக்கா? இல்ல அப்படி இல்ல. என்னன்னா சில டைம்ல கொஞ்சம் ஏதோ ஒரு ஐடியா வரல, ஏதோ பண்ணணும்னு நான் டைரக்ஷன் பண்றது இல்ல. இன்பிட்டு நான் ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதார உள்ளே வந்தா அதுக்காக நான் கொஞ்சம் பண்ணி இது டச் ஆகுறது, இது பண்ணலான்னுட்டு ரிஸ்க் எடுக்கலான்னுட்டு ஒரு கான்பிடன்ஸ் வருது இல்லையா. அப்போ கேப் கொடுத்துட்டு இதை எடுக்கிறேன். அந்த மாதிரி இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ், அவ்வளவுதான். பிளான் பண்ணி பண்றது இல்ல. ஓகே. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு படம் நடிக்கும் போது அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அதெல்லாம் யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. பட் அது காலத்தின் இதுவா இருக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங் நீங்க ஒரு டைரக்டரா ஒரு படம் பண்றீங்க, அது பயங்கரமா ஹிட் ஆகுது. சில லாங்குவேஜ்ல அது அன்அஃபிஷியலா கூட ரீமேக் எல்லாம் பண்ணாங்க, அதுவும் அங்க ஹிட் ஆகுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த ஒவ்வொரு ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல சினிமாவே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய எவல்யூஷன் ஆயிருக்கு. இப்ப பேன் இண்டியா மூவிஸ்ன்னு சொன்னா எதை செலக்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதர் த ஸ்டோரி ஆர் த பட்ஜெட்? ஒரு பெரிய பட்ஜெட் இருந்தாதான் பேன் இண்டியா மூவியா? இல்லைங்க, அது எப்போவே ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி இல்லை, பட்ஜெட் இருந்தா பேன் இண்டியா ஆவறது இல்லை. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் காந்தாரா, அது பேன் இண்டியா. திருஷ்யம் பேன் இண்டியா. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் சொல்லலாமா பேன் இண்டியா புஷ்பக். அது ரியல் பேன் இண்டியா. அப்போவே எல்லாம் பேன் இண்டியா வந்திருக்கு. இப்போ அது பேன் இண்டியா ஒரு பேரை வச்சு it is always about content actually. Content star na create பண்றது. Star cannot create content இல்லையா. ஆல்வேஸ் கண்டென்ட் தான் ஒரு டைரக்டர் கிரியேட் பண்றது, ஒரு ஸ்டார் கிரியேட் பண்றது எல்லாமே. கண்டென்ட் யாரு சொன்னா, கண்டென்ட் கிங் யாரு தெரியுமா? ஆடியன்ஸ். அவருக்கு சிங்க் ஆச்சுன்னா அவர் எஸ்ன்றாங்க. அவர் எப்பவுமே மேலே இருக்கிறாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு மற்ற எந்த ஹீரோஸ்க்கும் இல்லாத ஒரு பெருமை உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா ஐ திங்க் ஈவன் அமிதாப் பச்சன் சாரோ இல்ல ரஜினிகாந்த் கூட அவரோட பேர் போட்டு அவர் டைரக்ட் பண்ணிருப்பாரா இல்ல அந்த படம் ஓடி இருக்குமான்னு தெரியல. யோக மூவி உபேந்திரன் நீங்க படம் எடுத்தீங்க, அந்த படத்தோட ஹீரோ நீங்க தான், டைரக்டர் நீங்க தான். அந்த படம் இட் வாஸ் ஒரு 100+ டேஸ் போன பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட. அந்த ஒரு கான்பிடன்ஸ் அண்ட் நம்பிக்கை எப்படி வருது உங்களுக்கு? உங்க மேல கான்ஃபிடென்ட்டா இல்ல உங்களோட ரைட்டிங் மேல? இல்லப்பா, அது கான்பிடன்ஸும் இல்ல, இது இல்ல, நான் பிளைண்டா பண்றேன் அவ்வளவுதான். அது பெரிய ஹிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இது நல்லா இருக்கு, இது நான் என்ஜாய் பண்றேன் ஆக்சுவலி. லைக் ஆடியன்ஸ், நான் போயிட்டு தியேட்டர்ல உட்காந்து இது பார்த்தா நல்லா இருக்கா, நான் ஆடியன்ஸா இதுக்கு விசில் அடிக்கிறதா, அந்த மாதிரி அவ்வளவுதான். சரி. இப்ப நீங்க பேரலா ஃபாலோ பண்ணுவீங்களா சார்? தமிழ் படங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்களா அந்த டைம்ல? லைக் உங்களோட பிரைம் டைம்ல அதுவும் ஒரு நேச்சுரலா எடுக்கிறேன்னா, அதுவும் நான் பண்ணணும்னு பண்றது இல்ல. கேக்குதுக்கு ஒண்ணு வாட்டி ஒரு பெரிய சவுண்ட் ஆச்சுன்னு கேடு, அது பெரிய ஹிட், அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படியான்னு பாக்குறேன்.
தேடிட்டு இது எப்படி அது எப்படின்னு அது இந்த let it be natural. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க பார்த்து மறக்க முடியாத ஒரு தமிழ் படம்னா இட் வாஸ் லைக் பா இந்த மாதிரி கூட இருந்துச்சு படம். அப்படி ரொம்ப இருக்கு ஆக்சுவலி, ம், ரொம்ப இருக்கு ஆக்சுவலி. இவன் ஜெயிலரே ம், ஜெயிலரே அப்பா இது தோணுச்சு. பிதாமகன், ஆ, தளபதி எல்லாம், மணிரத்னம் சார் படம், சங்கர் சார் படம் ரொம்ப இருக்கு. இப்போ பண்ணி இருக்கிறது என்ன, ரஜினிஷ் லோக்நாத் சார் படம். இல்ல இப்போ ஜெயிலர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்னட ஹீரோ, ஒரு பெரிய கிரியேட்டரா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சிவராஜ்குமார் சார் அவங்க ரெப்ரசென்ட் பண்றாரு, ஒரு பக்கம் மோகன்லால். இது எப்படின்னா இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் இப்ப நிறைய ஸ்டார்ஸ் ஒரு படத்துக்குள்ள வராங்க, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல, நான் ஒரு எப்பவுமே படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ், நான் அங்கே டைரக்டரும் இல்லை, உபேந்திரன் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு ரசிச்சு பாக்குறது அவ்வளவுதான். அதெல்லாம் பேகேஜ் எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஸோ ஏஐ உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து யுபேந்திராஸ் இன்டெலிஜென்ஸா யூஏ? சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல என்னோட ஒரு பிளைண்ட் கெஸ்ன்னு சொல்லலாமே. அது எப்படி? ஏன்னா நீங்க இல்ல, அதுக்குதான் நான் என்னன்னா இது நீங்க எல்லாம் சொல்லணும்னுட்டு ஆக்சுவலி லைக் அது இருந்தா நல்லா இருக்குன்னு நான் அப்படியே இது பண்றேன். ஈவன் படமும் அப்படியே இருக்கு ஆக்சுவலி. படமும் கூட நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு, ஒரு மெட்டபரிக்கலா சிம்பாலிக் நிறைய இருக்கு. யூ கேன் நார்மலி யூ கேன் என்ஜாய், பட் ஆல்சோ யூ கேன் ஆக்சுவலி டீகோட் சோ மெனி திங்ஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பண்ணணும்னு இல்லை, சும்மா பார்த்தா கூட நீங்க என்ஜாய் பண்ணலாம். பட் அது ஒரு லேயர் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப சைக்கலாஜிக்கல், பிலாசபிக்கல், பொலிட்டிக்கல், சோசியல் எல்லாமே எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடைசியா நான் பார்த்த ட்ரெய்லர்ல இவ்வளவு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெய்லர் பார்த்திருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா லைக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் மக்கள் எந்த அளவுக்கு கிரேடியா இருக்காங்க, இந்த டெக்னாலஜிக்கல் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கு, அவங்க சாப்பாடை தாண்டி டெக்னிக்கலான ஒரு விஷயங்களுக்கு எவ்வளவு அடிக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் காஸ்ட்டை பத்தி இட் வாஸ் லைக் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குழந்தைய தூக்கி இதுதான் காஸ்ட்ன்னு சொல்றோம், அந்த தமிழ் டைலாக் கேட்கும் போதே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த விஷயங்கள்லாம்? ஒரு அப்படியே அரைஞ்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி இருக்கு. ஏன்னா உங்களோட படம் நீங்க யூஆர் லைக் வெரி போல்ட் ஒரு டைரக்டர். இல்ல அந்த எக்ஸாகரேஷன்ல கொஞ்சம் காமெடியும் இருக்கு, அந்த ஒரு இது இருக்கு. அதாவது காமிக்கலான விஷயம் தான் ஒருத்தருக்கு அந்த இது பண்றாங்க. ஆமா, பட் ஒரு பக்கம் ரொம்ப சீரியஸான ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அழகா. இல்ல எப்பவுமே அப்படிதான், ரொம்ப சீரியஸ் ரொம்ப காமெடியா வருது. அப்படிதான் ஒரு சின்ன சின்ன இது அவ்வளவுதான். ஒரு சொல்றது கொஞ்சம் ஃபன்னியா சொல்ற, ஒரு சட்டைரிக்கா சொல்றான்ட்டு அவ்வளவுதான். உங்களோட எண்ணம் எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஒரு 1980ல அந்த டைம்ல ஒரு 2020-25 இந்த மாதிரி தான் இண்டஸ்ட்ரி இருக்க போதுன்னா நிறைய பேர் நம்ப இருக்க மாட்டாங்க. ஃபிலிமே இருக்க போறது டிஜிட்டல் தான் இருக்க போகுது. ஒரு டைம்ல ஒரு 8-9 சாங்ஸ் இருக்கும், இப்போ பார்த்தா சாங்ஸ் வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க, சாங்ஸோட டியூரேஷன் கம்மி ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் தட் ஒன் எவல்யூஷன் நீங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா மக்களுக்குலாம் இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நாங்களும் அதுக்கு we started used to it னா என்ன ஒரு விஷயம்? இல்ல நாங்க you come back to us actually, what is we actually, we are also like that இல்லையா? ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் இதா சின்ன போர் அடிக்குது, என்னடா இதுன்னுட்டு இல்லையா? இப்போ எங்களுக்கு இப்படி பார்த்தா நல்லா இல்லைன்னா டப் அவ்வளவுதான் இல்லையா? முன்னாடி போயிட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு ஓடிடில ஒரு படம் பார்த்தா 1 மினிட்ல அது என்ன பிடிக்கலன்னா அது இட் இஸ் நான் சொல்றது அதுதான் யூஐ ஆக்சுவலி. நீங்க என்ன நான் திங்க் பண்றேன் அதுதான் சேம் ஆக்சுவலி. அது எவ்வளவு காஷியஸா இருக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஹீரோனா கூட ஓகே அது டைரக்டர்ஸ் அப்ரோச், அந்த நீங்க டைரக்டராவும் இருக்கீங்க, ஆக்டரா இருக்கும்போது அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் இல்ல அதெல்லாம் தெரியாது. பாருங்க, எனக்கு என்ன தெரியும், யாருக்குமே சொல்ல முடியாது. நான் எப்பவே சொல்றேன், இங்க இருக்கிறாங்க ஆடியன்ஸ், இதுக்கு மேல யாருமே போக முடியாது இல்லையா? கரெக்ட் இல்லையா? யார் மேக்கர்ஸ் இருந்தா இங்கே இருக்கு இல்லையா? ஓகே, மேக்சிமம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். தெரியாது அது எப்படி போடுது, எப்படி லைக் பண்றாங்க தெரியாது. பட் என்னன்னா ஒரு ஹானஸ்டா ஒர்க் பண்றது அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏதோ ஒர்க் பண்ணிருக்கேன் நான் ஏன்னா ஆர்டினரி பண்ணா கூட ஹானஸ்டா பண்ணா அதுக்கு ஒரு காட்ஸ் ஏன்னா ஒரு ஆண்டவா ஒரு இது பண்றான், எனக்கு ஒரு இது கான்ஃபிடன்ஸ் அவ்வளவுதான். 100% ஹானஸ்டா பண்ண அதுவும் தெரியாது 100% எந்த லெவல்ல தான்ட்டு அப் டு மை லெவல் எனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ 100% நான் அது கரெக்டா பண்ணணும் அவ்வளவுதான். அதே நான் எனக்கு சக்சஸ் அவ்வளவுதான். அதுக்கு ஆன அப்புறமா அவர் கொடுக்கறது எல்லாம் போனஸ் அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்றீங்க. அந்த தமிழ் மக்கள் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ஒரு அங்கெல்லாம் பயங்கரமான படம் பண்ற டைரக்ட் தமிழ் படம் பண்ணல, அட்லீஸ்ட் டைரக்டாச்சும் பண்ணிருக்கீங்க. இல்ல டெஃபினட்டா இல்ல நடந்துச்சு ஏதாச்சும் ஒரு இல்ல நான் என்னன்னா இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா டெஃபினட்டா பண்றேன். அது இல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா
ஐடியா இருந்துச்சா சார் ஏதாச்சும் உங்களோட கன்னட படம் பெரிய ஹிட்டான படம் உங்க தமிழ்ல இந்த ஹீரோ வச்சு அதை ரீமேக்ஸ் பண்ணலாமா? ஏன்னா நிறைய படங்கள் நடந்துச்சு இல்ல உங்களோட அப்படி அப்போ பண்ணேன். பட் அப்புறமா எனக்கு யோசிச்சு இல்ல வேற எதனா பண்ணலாம். ஆக்சுவலி மோர் தென் தட் ஆக்சுவலி எனக்கு அதே மறுபடியும் எதுக்கு பண்றது, அது அந்த மாதிரி வருது ஆக்சுவலி. ஓகே ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னும் இதா இருக்கு. இப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் இப்போ அங்க அப்போ கூட ரீமேக் ஆகுது, டப்பிங் ஆகுது, ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பாத்துடுறாங்க. மறுபடியும் அது இங்கே வச்சு பண்றது இப்போ டெஃபினெட்லி பண்ண முடியாது. இப்போ என்ன எல்லாம் ஓடிடில பாத்துடுறாங்க, அப்படி ஆகுறது இல்லை இப்போ. ஓகே 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 ரைட் சார். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லைக் ஆடியன்ஸோட பல்ஸை பத்தி அவ்வளோ அழகா சொல்றீங்க. அவங்கள எந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. உங்களோட ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ வாட் யூ டெல் அபவுட் அவங்கள பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா அவங்க தான் உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க கூட இருந்திருக்காங்கல்ல. இப்போ நான் இங்க உக்காந்து இதெல்லாம் பேசிட்டு அவருதான் ரீசன். Without them I am nothing. என்னன்னு கூப்பிடுவாங்க எதோ கூப்பிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு பேர்னா என்ன? அந்த விசில் அந்த கிளாப்ஸ் இருக்குல்ல, அதே மறக்காத இது அவ்வளவுதான். அதே எங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்பிரிட் கொடுக்கறது. ஓகே ஓகே. நான் வந்து உங்களோட வைஃப் பிரியங்கா மேம் இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க கிட்ட கேட்டிருந்தேன், சார் ஒரே நேரத்துல இங்க பண்றாரு ஒர்க் பண்றாரு, அப்ப வீட்டுல எல்லாம் பெருசா இருக்க மாட்டாரு மேம், ரொம்ப பிஸியா இருப்பாருன்னு கேட்டா she was like straight opposite. அப்படின்னா இல்ல, அவர் அங்க படத்துலதான் பயங்கரமா, வீட்டுல அவர் அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு பாத்துக்கிறதா இருக்கட்டும் இப்படி சொன்னாங்க. How do you carry ஒரு பக்கம் ஃபேமிலி அண்ட் மூவி? இல்ல ஒரே ஒரு சொல்லணும்னா அங்கே 100% இருந்தா அவங்க கேரி ஆகுறது இல்லை. இங்க வந்து 100% இங்கே இருந்தா இங்கே இந்த அது கேரி ஆகுறது இல்லை. இப்போ செட்ல இருக்கிறது இங்கே நான் திங்க் பண்ணா இங்கேயும் டிஸ்டர்ப் ஆகுது, இங்கே இருக்கிறது அங்கே பண்ணா அதுவும் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ டென்ஷன் வீட்டுக்கும் வருது. நான் ட்ரை பண்றேன் பேலன்ஸ் பண்றதுக்கு. ஐ ஷுட் நாட் பிரிங் தோஸ் திங்ஸ் டு ஹவுஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஃபிலிம் ஃபேமிலி இருந்தா ரொம்ப டிஸ்கஸ் பண்றேன். we all discuss about everything. நான் ஸ்டோரி சொல்றேன், படம் காமிக்கிறேன், அதெல்லாம் பண்றேன் ஆக்சுவலி. சரி சரி சரி. ஏன்னா இப்போ ஒரு படத்தோட ஒரு சக்சஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி இந்த 100 crore கிளப்ல வருதா, 150 crore கிளப், ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸை தாண்டி ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் அவங்க அதை பத்தி பயங்கரமா கவலைப்பட ஆரம்பிச்சு. அது ஒரு பப்ளிசிட்டியே சக்சஸ்ன்றது அந்த மாதிரி ஆயிருக்கு. பீப்புள் என்ஜாய் தட் ஆக்சுவலி அண்ட் இட் இஸ் எ ப்ரௌட் மூமெண்ட் இல்லையா. ஒரு 1000 crores ஆயிருக்குன்னா அது ப்ரௌட் மூமெண்ட் ஒரு லாங்குவேஜ்க்கு கூடாது. நிச்சயமா நிச்சயமா. ஆமா அது எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 5 yearsல கன்னட இண்டஸ்ட்ரியோட growth was like very was beat. KGF இருக்கட்டும், காந்தாராவா இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து பயங்கரமான ஒரு ஹிட். இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கடைசி 5 years மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கு, ஆனா இப்ப அது பயங்கரமா கொண்டாடப்படுது. How do you see? No, you enjoy that actually. ஆ டைம்ல அவர் அந்த என்ஜாய் பண்ணாரு, இப்போ இதே என்ஜாய் பண்ணுங்க. why should you compare and say அப்போ வந்திருக்கு இது என்ன பெரிய விஷயம்? திஸ் இஸ் பெரிய விஷயம். இப்போ இன்னொரு வந்தா அதே என்ஜாய் பண்ணுங்க. see everything is how you look at it actually. நீங்க எது வந்தா கூட என்ன இவன் பெரிய இதான்னா எதுவுமே என்ஜாய் பண்றது இல்லை நீங்க இல்லையா. ஓகே சரி. இப்போ KGF 2 வந்துட்ட பிறகு சில பேர் என்ன நினைச்சாங்க, இப்ப யஷ் அதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போறாரு, ஈவன் அல்லு அர்ஜுன் இப்ப கேக்குறாங்க என்னப்பா அது அல்லு அர்ஜுன் புஷ்பாவை தாண்டி என்ன ஒன்று பண்ண போறாங்க. அது ஒரு பெரிய ஹீரோக்கு அது எவ்வளவு பெரிய பேரியரா இருக்கு. ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாச்சு, அதை தாண்டி ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். இப்ப ஜெயிலர் இருந்துச்சுன்னா இப்ப ஜெயிலர் தாண்டி இப்போ வேட்டையன் வரும்போது எல்லாரும் கம்பேர் எப்படி பண்ணாங்க, வேட்டையன் மாதிரி இருக்கு இல்லையா, அடுத்தது கூலி இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ ஆப்வியஸ்லி பீப்புள் ஸ்டார்டிங் கம்பேரிசன் எது சொன்னாலும் முந்தின படத்தோட அதிகமா இருக்கும். முந்தின படத்தோட அது எல்லாருக்குமே இருக்கு. அந்த ஹீரோவுக்கு அந்த மேக்கர்ஸ்க்கு அது இருக்கிறது இல்ல, அவர் இன்னொரு பண்றாங்க. அது வேற யாருக்காச்சும் அந்த ஒரு ப்ரெஷருக்குள்ள மாட்டி இருக்கீங்களா? போன படத்தை விட இல்ல இதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை விட இது அதிகமா இருக்கணும்ன்ற ப்ரெஷர்ல? இல்ல அப்போ நான் பண்றதே இல்ல. இப்போ உபேந்திரா ஆன அப்புறமா உபேந்திரா பெரிய ஹிட், அதுக்கப்புறமா நான் மறுபடியும் பண்ணல, பாக்கலாம் அதுக்கு இன்னும் ஏதாவது வந்தா பாக்கலான்ட்டு வரை ஆக்ட் பண்ணேன். நான் டைரக்டே பண்ணல, அதுக்கு இன்னும் ஏதாவது வந்தா பண்ணலான்ட்டு அந்த மாதிரி. அது உங்களோட ஹேர் ஸ்டைல் பயங்கர டிஃபரெண்டா இருக்குது. அந்த டைம்ல யாரோட இன்ஸ்பிரேஷன் இல்ல உங்களோட தனி ஸ்டைலா இது? எனக்கு தளபதி படத்துல ரஜினி சார் எல்லாம் வச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ல. ஐயோ நான் இது காலேஜ் டேஸ் இந்த இதே ஹேர் ஸ்டைல் நான் சேஞ்சே பண்ணல. அது ஏதோ செட் ஆயிடுச்சு எனக்கு. இது இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது. இது இருந்தா அது ஏதோ இதாயிடுச்சு, கை போயிடும் போயிடுது. இது இப்படி அது ஏதாச்சும் உங்களுடைய ஒரு ஸ்டைல் இது பண்ண முடியும். உங்களுடைய நார்மலா இப்போ உங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கோம்பு எடுத்துட்டு வரலன்னு வைங்க. இல்ல நான் இப்படிதான் ஆக்சுவலி சும்மா இப்படின்னுட்டு அது ரொம்ப இது பண்ணது இல்லை. இப்போ ஷூட்டிங் கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது பண்றாங்க அவ்வளவு. அதர்வைஸ் ஐ லீவ் இட் ஆக்சுவலி. ஓகே ஓகே. இப்ப இருக்க காலகட்டத்துல ஆடியன்ஸ் வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த நெட்டிசன்ஸ் வந்து அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தலாம். ஐ திங்க் ஒன் ஆஃப் வெரி ஓல்ட் மூவி, நீங்க அதுல அந்த இந்திரன் படத்தை கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க தலையில எதுவும் வச்சு. ஆனா அந்த டைம்ல அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா, பீட் 90sல அதெல்லாம் யோசிச்சு பண்றது. ஆனா இப்ப அதை பார்க்கும் போது என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கிண்டல் எல்லாம் பண்றாங்க.
நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அப்படி இல்லை, அந்த டைம்ல அது பண்ணணும்னு எனக்கு ஒரு அது கூட நீங்க பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு இது வந்திருக்கு. ரோபோ படம். இல்ல டெர்மினேட்டர் அதெல்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலி இட் இஸ் ஆல் ஆக்சுவலி நாங்க எது புதுசு எது பண்றது நாங்க சொல்றது இது நான் தான் பண்ணிருக்கேன் அப்படி எதுவுமே இல்லை. நாங்க இங்க இருக்கிறதெல்லாம் கேட்டது படிச்சது எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் இல்லையா, என்ன புதுசு இங்க எங்க என்ன. சரி, எப்போச்சும் டைரக்ட் ஒரு கிரியேட்டரா ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்ல நீங்க மாட்டிருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா, கதை சூப்பரா இருக்கு, எனக்கு விஷுவல் எல்லாம் பெருசா இருக்கு, பட்ஜெட் இதுல கரெக்டா செட் ஆக மாட்டுது, அந்த ஒரு பிரச்சனைல மாட்டிருக்கீங்க? அல்ல, அது இருக்கு, அது நான் பாசிட்டிவா எடுக்கிறேன். ஓகே, என்னன்னா ஓகே அப்பா இவ்வளவு இருக்கு பட்ஜெட், இதுலயும் எவ்வளவு எக்ஸ்ட்ராண்டரி பண்ண முடியும், நீ எனக்கு இருக்கிறதே அவ்வளவு. இப்போ எனக்கு சேலரி 25,000 வருது, ஒரு 1 lakh வருது பார்த்துட்டு எனக்கு வரலையே, நான் எப்படி வந்து நான் 25,000 எக்ஸ்ட்ராண்டரி எப்படி வாழணும் அப்படிதான் திங்க் பண்ணணும். ஓகே. சோ இதுக்கு உங்களுக்கான உழைப்பு எப்படி இருந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா யூஏக்கு? இல்ல ரியலி லஹரி என்ன மனோகர் நாயுடு வந்துட்டு கேபி ஸ்ரீகாந்த் வந்துட்டு ரெண்டும் பிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி, தே ஜாயின் டுகெதர், 2 கம்பெனி பண்ணி ரொம்ப நல்லா இது பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. ஓகே ஓகே ரைட். சோ இங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரிலீசஸ்லாம் எப்படி பிளான் பண்றீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாருங்க இதே மாதிரி எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கு. இந்த வரைக்கும் நான் ஃபுல்லா ஷூட்டிங் டப்பிங் அது இது ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்தாங்க 5 லாங்குவேஜ் இப்போ ரெடி ஆனா அப்புறமா இருக்கிற டைம்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு சார்ஜ் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கேன். ஆல்ரைட் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் தமிழ் ஆடியன்ஸ் சொல்ற ரிலீஸ் ஆகிற 5 லாங்குவேஜ்லயும் படம் ஒரு பெரிய தேங்க்யூ வாழ்த்துக்கள். அடுத்து கூலி வேற அப்படியே லைன் அப்ல இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் பெருசாயிட்டே தான். தேங்க்யூ வந்துக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.